நீச்சல் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேமஸ் ஆனவர், தனுஷ்கோடிக்கே ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் வந்து ஏகப்பட்ட உயிரை 1964 புயல்ல வந்து காப்பாத்தினாரு. இவ்வளவு நேரம் நான் இழுத்தேன், மூச்சு பொறுத்துக்கிடுச்சு. நான் வேற வரணுமா? தூக்கி வை, இழுத்துக்கணும். அப்புறம் வந்து எனக்கு கீழே இருக்கு, அதை நான் ஒரு ஆளும் தூக்கிட்டு வந்தாங்க கஷ்டப்பட்டு. இங்க இருந்து பாடுபட்டு உழைச்ச நம்ம மீனவர் ஒருத்தர் வந்து ஒர்க் பினிஷ். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? மறுபடியும் அதே தனுஷ்கோடி தான். ஏன்னா பின்னால பாருங்களேன், கடைகளா இருக்கா. ஆனா இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு செயல்முறையை செயல்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி பாருங்க, ஒரு பையன் வந்து பெருசா ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கானா, இது அதுக்கப்புறம் ஒரு குட்டி வத்தை கிடக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம வடகாட்டுக்கு ஏத்திக்கிட்டு போக போறோம். அதுதான் இன்னைக்கு வந்து வீடியோ கண்டென்ட். என்னையெல்லாம் விட்டா அந்த வத்தையை வந்து நான் ஒரே கையில தூக்கி வச்சுட்டு போயிருவேன். ஆனா இத்தனை பேரை நாங்க கூட்டிட்டு வந்துருக்கிறது காரணம் என்னன்னா, வீடியோ உங்க எடுப்பாங்க, நான் தூக்குறேன். பாருங்க மக்கள்ஸ், நம்ம போட் வந்து எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, தனுஷ்கோடியோட சர்ச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல போய்கிட்டு இருக்காப்ல எல்லாருமே. இந்த சைட்ல தான் இருக்கு. இந்த சைடு இல்லையாப்ப? நான் இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேனப்பா. அப்ப இங்க இல்லைங்க, சாரி. இங்க வந்து ஏதோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆளு கூப்பிடுறதுக்காகவா? இந்த வாரம் இப்படியே போவோம்னா சும்மா. டேய், நீ என்ன பண்றீங்க? இவன் என்ன பண்றான்? திரு முடிச்சுக்கிட்டு இருக்கானே. வேணாம்ண்ணே, வேணாமா, இந்த கிளம்புவோம். மக்கள்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாய்மரம். அந்த வத்தைக்குள்ள பாய்மரம் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்றோம். நம்ம டேக் ஓவர் பண்ணி நம்ம ஊருக்கு கொண்டு போறோம். மக்களே, அப்பவே வந்து தப்பா சொல்லிட்டேன். நம்ம சர்ச்சு கிட்ட தான் வந்து இது கிடக்கு, நம்ம வத்தை கிடக்கு. இதே நம்ம போட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஏன் என்ன பண்ணலாம்? இதுக்கு நடக்கிறதுக்கா? எது போறதுக்கு? சர்ச்சுக்கு போறதுக்கா? அப்ப சர்ச்சை எடுத்து கட்ட போறாப்லையோ? சரி சரி சரி. அதாவது எனக்குள்ள ஒரு பாதம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, வர்ற பொதுமக்கள் வந்து அதில் நடந்து போறதுக்கு போல இருக்கு. ஸோ அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தான் வந்து நம்ம வத்தை இருக்கு. கடலை பாருங்க, சரியான காத்து, சரியான அலை. காத்து உரத்துக்கிடுச்சு. நான் கிட்ட போய் கடலை உங்களுக்கு வந்து அலையை காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதனாலதான் நம்ம இங்க இருந்து நம்ம இது வந்து தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெற்கு பகுதியில இருந்து அப்படியே வடக்கு பகுதிக்கு நம்மளுடைய வத்தையை வந்து கொண்டுட்டு போறோம் தொழிலுக்காக. இங்கிட்டு காத்து வரதுக்கிடுச்சு. மக்களே பாருங்க, நம்ம கடலு கிட்ட வந்து வந்துட்டோம். எவ்வளவு அலை அப்படின்னு பாருங்க, சரியான காத்து. போன வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம கடல் சார்ந்த வீடியோ போட்டிருப்போம். அதாவது தரவுக்குளம் சைட்ல போயிட்டு நம்ம கடா பிடிச்சிட்டு வந்திருப்போம். அதாவது அது வந்து தெற்கு சைடு. அந்த சைட்ல வந்து அப்போ வந்து தொழில் வரும். இப்போ இந்த சைட்ல வந்து காத்து வரதுக்கிட்டனால நம்ம வடக்கு சைடு தான் வந்து தொழில் வரும். ஸோ அதனால இங்க உள்ள, அதாவது அங்க தரவுக்குளத்தில் உள்ள போட்டெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம வடக்கு சைடு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இதை வந்து கொண்டுட்டு போறோம். இந்த பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீச்சல் காளி. இந்த பேரை வந்து நம்ம வீடியோ பாக்குறதுல எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது யாரு விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீச்சல் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேமஸ் ஆனவர், தனுஷ்கோடிக்கே ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் வந்து ஏகப்பட்ட உயிரை 1964 புயல்ல வந்து காப்பாத்தினாரு. ஸோ அவங்க மயன் தான் எங்க மாமா. ஸோ அவர் தான் வந்து அவர் விட்டு வத்தை தான் இது. அதை தான் தூக்கிட்டு போக போறோம். வந்து வத்தையோட அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 சைட்லையும் வந்து கயிறு கட்டியாச்சு. அந்த கயிறை கட்டி ஒரு கம்பை வந்து அதுக்குள்ள வந்து ஓட்டியாச்சு. ஏன்னா 2 பக்கடியுமே கிட்ட தான் ஈஸியாக தூக்கணும். நம்ம என்ன போறோம்னா வத்தையை தூக்க போறோம். தூக்கிட்டு போய் அங்கேருந்து அந்த ரோட்ல இருந்து நம்ம வண்டி பிடிச்சிருக்கோம், அதில் தான் ஏற்றிட்டு போக போகிறோம். ஸோ இந்த வத்தையை வந்து 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போக போகிறோம். மக்களே, இதை வந்து தூக்க முடியல. என்ன பண்றோம் அப்படின்னா, கயத்துல போட்டு இழுக்கிறோம். எப்படி இழுத்துட்டு வரோம் பாருங்க. இவ்வளவு நேரம் நான் இழுத்தேன், மூச்சு பொறுத்துக்கிடுச்சு. இப்போ அவங்க இழுக்கிறாங்க. வீடியோல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போய் நான் இழுக்க போறேன். ஆனா அங்கிருந்து தூக்கணுமே. நம்ம இழுக்கிறத ஒருத்தன் வீடியோ எடுத்து தர மாட்டானே.
நிமிந்து பாருங்க. என்ன வினோத், என்ன போய் கால் வலிக்குதா? கால் வலிக்குது அப்படிதான். இல்லைன்னா காலுக்கு ஒர்க் போடுறது. மக்களே டெம்போ வந்துருச்சு. ஸோ அதில் வந்து இதை வந்து தூக்கி வைக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாப்லேன்னு. நம்ம தூக்கலைன்னா நம்மளை திட்டுவாப்லையா? தூக்கு தூக்கு வினோத் ஒரு ஆளுமே தூக்கிடலாம். தூக்கு. இந்த அண்ணன் போறாப்ல. அவ்வளோதான். தூக்கு 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 தூக்கு. நான் வேற வரணுமா? தூக்கி வை, இழுத்துக்கணும். அப்புறம் வந்து தூக்கி விடு, தூக்கி விடு, அமுக்கி விடு நண்பன். ஹெல்ப் பண்ணவா? நான் மொத்த கைப்பட்டு. அவ்வளோதான். முட்டிருச்சா? ஆமா முட்டிரும்ல. சைடு சைடு கட்டணு. லைட்டா முட்டு. அப்படிதான் கட்டிடலாம். மக்களே பார்த்துருப்பீங்க, இதை கொண்டு வரது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பாடுபட்டு உழைச்ச நம்ம மீனவர் ஒருத்தர் வந்து அந்த பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் அப்படி நான் ரொம்ப ஆசைப்படுறாப்ல. சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவரா கூப்பிட்டு நானும் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காப்ல. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இருந்துச்சு. வாங்க மீனவர், வாங்க 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 வந்து சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. ஸோ பேக் கேமரால வந்து உங்களுக்கு வந்து அவரை காமிச்சு அவர் பேசுற ரெண்டு வார்த்தையை கருத்தை கேட்போம். எங்களுடைய கடலுக்கு போயிட்டு இப்ப நாங்க வந்து வடக்கு கொண்டு போறேன். கொண்டுட்டு போய் நாங்க இன்னைக்கு வடக்கு வந்து சொல்லி போயிட்டேன். தெற்கு காத்து எடுத்துக்கிடுச்சு. வந்து நாங்க ஏத்திட்டு போறோம் டெம்போல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு இந்த மீன் பிடிக்கிற தொழில் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கேன். நான் இங்க வந்து பழைய போனதால அது வந்துகிட்டு ஈஸியா தெரியும். ஈஸியா தெரியுதா? போறாங்க வலைய தூக்குறதுக்கு. வலைய போறது தூக்குறாங்க. தூக்கிட்டு வரணுமா? ரைட்டு. இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து அங்கனுக்குள்ள கிடஞ்சி பாருங்க வலை. நம்ம இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வலைகள் இருக்கும். ஏன்னா அதை வச்சு தானே தொழில் பார்ப்பாங்க. அந்த வலையை எடுத்து வர்றதுக்காக போயிட்டு இருக்காப்புல. எடுத்துட்டு வரட்டும். மகளே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நான் வீட்டுல இருந்து வந்தேன். இவங்க எப்படி வேர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு கீழே இருக்கு. அதை நான் ஒரு ஆளும் தூக்கிட்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு இங்க இருந்து மக்கள்ஸ் ஃபைனலா முடிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம பேக்கப் பண்ணியாச்சு. வந்து வத்தை அதுக்குள்ள வந்து பொருள் எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த வண்டியில ஏற்றியாச்சு. ஸோ அதை வந்து இனி நம்ம ஊருக்கு கொண்டு போகணும். அவ்வளோதான், ஒர்க் ஃபினிஷ். அடுத்து வந்து ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிக்க போகிறோம். குடிப்போம். எய்த்தாப்புல சூரியன் இருக்கா, கண்ணு முழிக்க முடியல.